Taste the Daily. பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த வீராங்கனை கார்த்திகா அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் இன்னும் பல வெற்றிகளை பெற கழக பொதுச் செயலாளர் வாழ்த்தினார். கோவை கொடிசியா அரங்கத்தில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தொழில்துறையினர் சார்பில் பாராட்டு விழா. குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மோன்தா புயல் தற்போது தீவிர புயலாக மாறி காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மச்சிலிப்பட்டினத்தில் இருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மோன்தா புயல் இன்று மாலை அல்லது இரவு மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திராவில் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருவதால் வீடுகளில் முடங்கிய மக்கள். மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்ற நிலையில் சீற்றத்துடன் காணப்படும் கவுடா கடற்கரை. மோன்தா புயல் தீவிர புயலாக மாறியுள்ள நிலையில் சென்னையை அடுத்த எண்ணூரில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் அச்சம். தடுப்பு சுவரை தாண்டி கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் நிலையில் படகு உள்ளிட்டவற்றை பாதுகாப்பாக நிறுத்திய மீனவர்கள். மோன்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் 5வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக 5000த்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கடற்கரை பகுதிகளில் நிறுத்தி வைப்பு. மோன்தா புயல் காரணமாக சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி ஆகிய துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மோன்தா புயல் வங்கக்கடலில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மேகங்களின் செங்குத்து அடர்த்தி மற்றும் தீவிரம் உயரும் நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. தமிழகத்தின் பல பகுதிகளில் மேக அடர்த்தி அதிகரித்திருப்பதாக செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்ட இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம். மோன்தா புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் தெற்கு மத்திய மண்டலத்தில் இன்றும் நாளையும் 67 ரயில்கள் ரத்து. பயணிகள் பாதுகாப்பு கருதி ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு மத்திய ரயில்வே அறிவிப்பு. மோன்தா புயல் காரணமாக சென்னை மற்றும் ஆந்திரா இடையில் இன்று 12 விமானங்கள் ரத்து. மேலும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல். ஆந்திராவில் இன்று கரையை கடக்கிறது மோன்தா புயல். புயல் கரையை கடப்பதால் ஆந்திர முதல்வர் சந்திரபாபுவுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. $5 பில்லியன் மதிப்பிலான கிரேட் நிக்கோபார் திட்டம் இந்தியாவின் கடல்சார் உலக வர்த்தகத்தை பல மடங்கு அதிகரிக்கும் என மும்பையில் நடைபெற்ற கடல்சார் வார மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. ஆழமான துறைமுகங்கள் உருவாக்கம், வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய முதலீடுகள் மூலம் இந்தியா உலகத்தின் நுழைவாயிலாக மாறும் எனவும் கருத்து. சென்னை மெரினா கடற்கரையில் மக்களின் பல கோடி ரூபாய் வரிப்பணத்தை வீணடித்த ஸ்டாலின் அரசு. மரப்பாலம் ஏற்கனவே இருமுறை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் எந்தவொரு திட்டமிடலையும் முறையாக செயல்படுத்தாமல் வெளிநாடு போல் மின்னுவதாக விளக்குகளை எரியவிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படப்பிடிப்பு நடத்திவிட்டு சென்றதாக குற்றச்சாட்டு.
யானை முகம் கொண்ட தாரகாசுரனையும் சிங்கமுகம் கொண்ட சிங்கமுகாசுரனையும் தனது வெற்றி வேளால் குத்தி வதம் செய்த ஜெயந்திநாதர் ஆணவம் அடங்காமல் மாமரமாகவும் சேவலாகவும் மாறி முருகனுடன் போரிட வந்த சூரனை சம்காரம் செய்து சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஆட்கொண்ட ஜெயந்திநாதர். வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்கார நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காக்கும் நிகழ்வை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். முருகனுக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா, கடம்பனுக்கு அரோஹரா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் இறுதி நாளில் சுவாமியின் சினம் தணிக்க நடைபெற்ற புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி கோலாகலம். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். திருத்தணியில் கோலாகலமாக நடைபெற்ற புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என தெரிந்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோட்டை விட்ட விளம்பரமாடல் திமுக அரசு. மனமுருகி வழிபட வந்த மக்களுக்கு முறையான பாதுகாப்பு வசதிகளை செய்து தராததால் மாற்றுத்திறனாளிகள் நெரிசலில் சிக்கி தவித்ததாகவும் பலரின் செல்போன் உள்ளிட்ட உடைமைகள் திருடு போனதாகவும் பக்தர்கள் குற்றச்சாட்டு. போதிய பாதுகாப்பு இல்லை. 10 நிமிஷம் காலம் வரும் கற்றுக்கணும் காப்பாற்றுக்கணும் கெஞ்சின கதம் போட்டு முயற்சிட்டு எனக்கு ஸ்டிக்கெல்லாம் போட்டு பிடிக்கிறதுனால ஸ்டிக் எடுக்க முடியல, நடக்க முடியல. எந்த ஊர் நீங்க? மூச்சு தெரியல. கான்ட்ரஸ் வரக்கூட பக்கத்தில் நரசிங்கபுரம். திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரத்தை தொடர்ந்து இன்று இரவு வள்ளி திருமணம் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. திருக்கல்யாண வைபவத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் கந்தசஷ்டி விழா பிரம்மாண்ட தேரோட்டத்துடன் நிறைவு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற செண்பகமலை குமார சுப்பிரமணியர் கோயிலில் நடைபெற்ற கந்தசஷ்டியின் இறுதி விழாவான குமார சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபோகம். திருக்கல்யாணத்தை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான பழனி, தண்டாயுதபாணி மற்றும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில்களில் கந்தசஷ்டியின் நிறைவு நாளில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருக்கல்யாணம். சஷ்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் முருகப்பெருமானை தரிசித்தனர். தேனி மாவட்டம் போடி அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற முருக தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி.
முருகன் தெய்வானை திருக்கல்யாண தாலி வைக்கப்பட்ட தேங்காயை 2 லட்சத்திற்கும் ஏலத்தில் எடுத்த முருக பக்தர்கள். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் கோயிலில் நடைபெற்ற வள்ளி முருகன் திருக்கல்யாண விழாவில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேங்காய் 2 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். இல்லற வாழ்வு, தொழில் வளர்ச்சி, குடும்ப நலன் கிடைக்கும் என்னும் நம்பிக்கையால் காணிக்கை தேங்காயை ஏலம் எடுக்க போட்டி போட்ட பக்தர்கள். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கூலிப்படையினரால் பாஜக நிர்வாகி சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல். கொலைக்களமாக மாறியுள்ள தமிழ்நாட்டில் குற்றங்களை தடுக்க திராணியற்ற விடிய அரசின் ஏவல் துறை குற்றவாளிகளை பிடிக்கவும் முடியாமல் திணறும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள இருந்தை கிராமத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினருக்கு கமிஷன் அளித்துவிட்டு தப்பிவிடலாம் என்ற மெத்தனத்தில் அச்சமின்றி குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே 17 வயது சிறுவன் வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்து அறுத்து கொடூர கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே முன்பகை காரணமாக வீடு புகுந்து மாணவிகள் உட்பட 5 பேர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து அடிதடி உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அவலநிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை காவல் ஆணையரக முன்பு இறைச்சி வியாபாரி குடும்பத்துடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் வீடு குத்தகைக்காக 3.5 லட்சம் கொடுத்தும் வீட்டை தராமலும் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 16 வயது சிறுவனை பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்த 19 வயது கல்லூரி மாணவி மீது போக்சோவில் வழக்கு பதிவு. மாணவி 3 மாதம் கர்ப்பமாக உள்ள நிலையில் குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என பொதுமக்கள் கேள்வி. சென்னை போரூர் அருகே ஆன்லைனில் இருசக்கர வாகனம் புக் செய்து சென்ற திரிபுரா மாநிலத்தைச் சென்ற இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஓட்டுநருக்கு தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பெண்ணின் உறவினர்கள். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் சினிமாவில் மூழ்கியிருக்கும் அப்பா மகன் ஆட்சியால் பெண்கள் பாதுகாப்பில் மற்ற மாநிலங்களிடம் தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கும் அவலம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே
+2 படிக்கும் மாணவியை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என பெற்றோர் கேள்வி. சேலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவிக்கு ஆபாச படங்கள் அனுப்பி பாலியல் தொல்லையளித்த இளைஞர் நெல்லையில் பிடிபட்டார். இளைஞருக்கு முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான சமூகத்தை கட்டமைக்க திறனற்ற விடியா ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. ஒரிசா மாநிலத்தில் இருந்து ஈரோட்டிற்கு இளைஞர்களை சீரழிக்கும் சுமார் 10 கிலோ எடை கொண்ட கஞ்சா கடத்தி வந்த 2 மூதாட்டிகள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு முதலீடுகளை விட போதைப் பொருட்களே அதிகம் வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி அருகே மளிகை கடையில் குட்கா விற்பனை செய்த பெண் பிடிபட்டார். சிறு கடைகளுக்கும் குட்கா வந்து சேரும் வரை சோதனை சாவடிகளில் கோட்டை விட்டுவிட்டு தற்போது பெயருக்கு ஆய்வு நடத்தி விளம்பரம் தேடிக்கொள்வதால் போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறையாது என ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை மீது மக்கள் விமர்சனம். சென்னை முகப்பேரில் தனது வீட்டின் அருகே செல்போன் பேசியபடி நடந்து சென்ற கல்லூரி மாணவரின் செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் பறித்துச் சென்றதால் பரபரப்பு. சென்னையில் முகமூடி கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ள நிலையில் கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் விடிய அரசின் ஏவல் துறையினர் திணறி வருவதால் மக்கள் வெளியே நடமாடவே அச்சம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மற்றும் வாலாஜாபாத் பேரூராட்சிகளில் குடிநீர் திட்ட பணிக்காக சாலைகளில் 555 இடங்களில் தோண்டப்பட்ட பள்ளங்களை சீரமைக்காததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியத்தால் சாலைகள் மரண குழிகளாக மாறி விபத்துக்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் பொக்லைன் இயந்திரங்களை வாடகை எடுப்பதில் ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. கூடுதல் நேரம் இயக்கப்பட்டதாகவும் கூடுதல் வாடகை கட்டணம் என கணக்கு காட்டியும் மோசடி நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் புகார். தமிழ்நாட்டில் 15,000த்திற்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். உள்ளாட்சி முதல் மாநகராட்சி வரை கொசு ஒழிப்பு பணிகள் மந்தமடைந்துள்ளதால் டெங்கு பலி அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டும் மக்கள் இவற்றையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய துறை விளம்பர அமைச்சரோ முதல்வரின் குடும்ப வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருப்பதாக விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அரசு பள்ளியில் கூடுதல் கட்டிட பணிக்காக பள்ளியில் சுற்றுச்சுவர் அருகே பல மாதங்களாக கொட்டி வைக்கப்பட்டிருந்த மணலை அள்ளியபோது சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. பள்ளி மாணவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அலட்சியமாக செயல்படும் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டத்தில் மழை அச்சம் காரணமாக இரவு நேரத்திலும் குறுவை அறுவடை பணிகளில் ஈடுபட்ட விவசாயிகள். பல்வேறு இடங்களில் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் சாய்ந்த காரணத்தால் விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நாகை மாவட்டம் தலை ஞாயிறு பகுதியில் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் 500 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு விவசாயத்தை அழிக்கும் நோக்கில் கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலியாக செயல்படுவதாக விவசாயிகள் சாடல். சம்பா தாடி நெற்பயிர்கள் 45 நாள் ஆன அந்த பயிர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சந்திச்சிருக்கு. காரணம்,
இந்த பகுதியில் உள்ள ஆறுகள் முறையா தூர்வாரப்படல, ஆகாய தாமரை மண்டி கிடக்கு, அது உரிய பராமரிப்பு இல்ல, பொதுப்பணித்துறையினுடைய அலட்சிய போக்கு காரணமா தண்ணி இது வரைக்கும் வடியவே இல்லை. பலமுறை மனு கொடுத்தோம், வந்து பார்க்கல, வந்து பார்த்துட்டு ரோட்லயே பார்த்துட்டு போயிடுறாங்க. பச்சையா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. வடிகால் சுத்தமா இல்லை, எல்லாம் பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு. அதுக்கான தீர்வு வேணும். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் கடித்து குதறிய தெரு நாய்களிடம் இருந்து மகளை காப்பாற்ற தாய் போராடியதின் அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சி. மனிதர்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் தெரு நாய்களை கட்டுப்படுத்த சென்னை மாநகராட்சி கமிஷனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் சாலையில் தெருநாய் குறுக்கே வந்ததால் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானதில் சிறுமி உட்பட 2 கீழே விழுந்த மனதை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. தமிழகம் முழுவதும் அதிகரித்து வரும் தெருநாய்களின் தொல்லையை விடிய அரசு கைகட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்து வரும் அவலம். சிறுவர் ஆபாச வீடியோக்கள் தயாரித்த குற்றச்சாட்டில் 2 பெண்கள் உட்பட 3 யூடியூபர்கள் குண்டர் சட்டத்தில் சிக்கிய விவகாரம். குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. சென்னையில் செல்போனில் ரீல்ஸ் பார்த்ததை பெற்றோர் கண்டித்ததால் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறிய 2 பள்ளி மாணவிகள். செல்போன் மோகத்தில் இருந்து சமூக வலைதள தாக்கத்தில் இருந்தும் மாணவர்களை மீட்க ஸ்டாலின் அரசு முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்த தவறியதால் தமிழக மாணவர்கள் மனநோயாளிகளாகும் அபாயம். தென்காசி அருகே இலத்தூர் பகுதியில் பொம்மை முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு பேருந்து நிழற்கொடையை மறைத்து திமுகவினர் பேனர் வைத்துள்ளதால் பயணிகள் அவதி. பொதுமக்களுக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள பேனரை அகற்றாத விடிய அரசின் ஏவல் துறை திமுகவினருக்கு கூளை கும்பிடு போடுவதைத்தான் பணியாக செய்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ஒழுக்கத்தை உலகிற்கு கற்றுக் கொடுக்கும் திராவிட மாடல் என்று ஸ்டாலின் அரசு வெற்றி விளம்பரங்களை அள்ளி வீசி வரும் நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் புத்தகங்களுக்கு பதில் கத்தி மற்றும் வெடிகுண்டுகளுடன் கல்லூரிக்கு வரும் மாணவர்கள். சென்னை மதுரவாயல் பகுதியில் கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் ஸ்டாலினின் விளம்பர ஆட்சியில் கல்வி மையங்கள் அறிவு கோவிலாக இல்லாமல் வன்முறை அரங்காக மாறி வருவதாக குற்றம் சாட்டும் மக்கள், ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி மாடலா ரவுடி மாடலா என கேள்வி. விருதுநகர் மாவட்டம் வல்லம்பட்டி கிராமத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்ற முடியாத அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. மாசம் எங்களுக்கு 10 நாளைக்கு 15 நாளைக்கு தண்ணி வராம இருக்கு. வாய்க்காக்க பாதுகாக்க மாட்டாங்க. தெரு ரைட்டு கிடையாது. நாங்க தண்ணி எடுக்க கோட்டப்பட்டியில இருந்து இங்க வர வேண்டி இருக்கு. கலாக்காரம் மாத்தணும் கண்டிப்பா. கலாக்காரம் எங்க ஊருக்கு தேவை. கல்வி நிறுவனங்களில் மாணவர் தற்கொலை அதிகரிப்பை தடுக்க வழிகாட்டி நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என 8 வாரங்களுக்குள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் விளக்கம் தருமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மாணவர்களின் மனநல பாதுகாப்பு மற்றும் தனியார் பயிற்சி மையங்களுக்கான விதிமுறைகளை உறுதி செய்ய மாநில அரசுகள் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தல். நவம்பர் 23ஆம் தேதி ஓய்வு பெறவுள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்தை நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை. 2026 பிப்ரவரி வரை பதவியில் நீடிக்கப்பட உள்ள சூரியகாந்த் சமூக நீதி வழக்குகளில் முக்கிய பங்களிப்பு செய்தவர் என தகவல். கரூர் சம்பவத்தில் நீதிபதியை விமர்சித்ததாக கைதான முன்னாள் காவல் அதிகாரி வரதராஜனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். முன்னாள் காவல் அதிகாரி வரதராஜன் 2 வாரங்கள் குற்றப்பிரிவு காவல்துறை முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை.
இஸ்ரோ உருவாக்கிய புதிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் CMS-03 வரும் நவம்பர் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. 4400 கிலோ எடை உள்ள இந்த செயற்கைக்கோள் இந்திய கடற்படையின் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் செலுத்தப்படுகிறது. சூடானில் அதிகார போட்டி காரணமாக சுமார் 2.5 ஆண்டுகளாக ராணுவத்துடன் போரிட்டு வரும் துணை ராணுவ படையான RSF ராணுவத்தின் முக்கிய நிலையான டார்ஃபரை கைப்பற்றியதாக தகவல். தற்போது அப்பகுதியில் சுமார் 2.5 லட்சம் பேர் மோசமான சூழலில் சிக்கியுள்ளதாகவும் அவர்களில் பாதி பேர் சிறுவர்கள் என்றும் ஐநா குழந்தைகள் நலப்பிரிவு கவலை. மத்திய ஆப்பிரிக்க நாடான கேமரூனின் அதிபராக பால்பியா 8வது முறையாக தேர்வு. 92 வயதான பால்பியா உலகில் அதிபர் பதவியில் இருக்கும் மிக வயதான அதிபர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அமெரிக்கா இந்தியாவிற்கு விதித்துள்ள வரி, கச்சா எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்டவற்றால் இந்திய ரூபாய் மதிப்பு தொடர் சரிவு. டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு 43 காசுகள் குறைந்து 88 ரூபாய் 26 காசுகளாக உள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் வயிற்றில் காயம் ஏற்பட்ட நிலையில் மீண்டு வருகிறார் ஷ்ரேயாஸ் ஐயர். தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தற்போது சாதாரண அறைக்கு மாற்றப்பட்ட ஷ்ரேயாஸ் ஐயர் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிப்பு. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரின் இந்திய அணியில் பிரத்திகா ராவலுக்கு பதிலாக தொடக்க வீராங்கனை ஷெஃபாலி வர்மா சேர்ப்பு. காயம் காரணமாக பிரத்திகா ராவல் தொடரில் இருந்து விலகியதால் ஷெஃபாலி வர்மா அணியில் சேர்க்கப்படுவதாக அறிவிப்பு. ஆந்திராவில் நடைபெற்ற அகில இந்திய காவல்துறை பளுதூக்குதல் போட்டியில் டெல்லி காவல்துறையை சேர்ந்த 7 மாத கர்ப்பிணியான சோனிகா யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தல். 145 கிலோ எடையை தூக்கி பதக்கத்தை வென்ற சோனிகா யாதவுக்கு பலரும் பாராட்டு. T20 கிரிக்கெட் போட்டியில் வங்கதேசத்தை 16 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி. முதலில் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 165 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் விளையாடிய வங்கதேச அணி 149 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வி. புரோ கபடி லீக் தொடரின் பிளே ஆஃப் சுற்றில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தியது பாட்னா பைரேட்ஸ் அணி. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் 46-37 என்ற புள்ளி கணக்கில் பாட்னா பைரேட்ஸ் அணி வெற்றி பெற்றது. பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் வசூலில் 100 கோடி ரூபாயை கடந்து சாதனை. வெற்றியை தொடர்ந்து ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டார் பிரதீப் ரங்கநாதன். ஹேட்ரிக் 100 crores என்னோட ஃபர்ஸ்ட் 3 படத்துக்கு. இதுக்கு என்ன வாழ்த்தின எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஆனால் இதுக்கு காரணம் நான் இல்லைங்க, நீங்கள் தான். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட், உங்கள் வீட்டில் ஒருத்தனை என்னை பார்த்ததுக்கு, இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நன்றியை தவிர்த்து ரொம்ப நன்றிங்க. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் OTT ரிலீஸ் தேதி அறிவிப்பு. அக்டோபர் 31ஆம் தேதி பிரைம் வீடியோவில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது படக்குழு.